அதாவது இந்த காமெடி சேனல்ல இருக்கிற காமெடியை விட இந்த டிஎம்கே நடத்துற பிரச்சாரமா இருக்கட்டும், இல்லை வந்து விழாவா இருக்கட்டும், இல்லை மாநாடா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அதில் நடக்கிற காமெடி இதை விட அதிகமா இருக்கு. ஸோ அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தேர்தல் வேலைகள் அதில் குறிப்பா எஸ்ஆர்ஐ என்ற SRI ஸ்ரீ. யார் அந்த ஸ்ரீ அக்கா? எலெக்ஷனுக்கும் ஸ்ரீக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? எனக்கெல்லாம் புரிஞ்சிச்சுப்பா. நக்கல்யா அவனுக்கு. கிறிஸ்தவர்களுக்கு இவர் ஒரு ஃபாதர், தேவையில்லாம இவரை பண்ணாதீங்க பாதர். முஸ்லிம்களுக்கு அப்கோர்ஸ் இவர் ஒரு பாப்பா. வாய மூடா, நல்லா வாயில வந்துரு. இந்த நேரத்தில் தலைவர் அவர்களுக்கும் கழகத்துடைய பொதுச் செயலாளர்களுக்கும் ஒரு அன்பான இளைஞர்களின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். நிச்சயம் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க போட்டியிட அதிகமாக வாய்ப்பை தர வேண்டும். இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும். இளைஞரணிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுவேன். இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன். 1+1 5 -2 3+2 86 9 கணக்கு போடுங்க. 90 என்ன தப்பா போடுறீங்க? 97 பையன் சார் இந்த பால்சாமி. நேற்று ஒரு நாடகம் நடைபெற்றது. அது என்னடான்னா மாநாடு, இளைஞரணி மாநாடு. இது திருவண்ணாமலையில் நடந்த மாநாடு. ஏவா வேணும் ஊர்பட்ட காசு கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. எங்களுக்கு ஒரு இளம் பெரியாரை தந்ததற்காக, இளம் பெரியார் உதயாநிதியை தந்ததற்காக அண்ணன் அவர்களே உங்களுக்கு கோடான கோடிய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரிவித்து எதுக்கும் நாமளும் கூவி வச்சுக்கிடுவோம். இளம் பெரியார் உதயநிதி வாழ்க, இளம் பெரியார் உதயநிதி வாழ்க, இளம் பெரியார் உதயநிதி வாழ்க 3 தடவை சொல்லிட்டோம், பேர் வச்சுட்டோம். இதுக்கு மேல இளம் பெரியார் உதயநிதி அவர்கள் தான். அவர் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கார் பாருங்க. பிஜேல அப்படியே இருக்குங்க. அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. ஒரு விருது கொடுக்கிறார். அது என்ன விருது? இளம் பெரியார் உதயநிதி. எனவே இளம் பெரியார் உதயநிதி என்று அன்போடு இன்று முதல் அழைக்கப்படுவார். அப்படியே அந்த உதவாநிதிக்கு அதுவும் என்ன வாழும் பெரியார் அல்லது 2ஆம் பெரியாரா 3ஆம் பெரியாரா என்னமோ ஒரு கருமோ இப்படி எல்லாம் இளைஞர் உதவாநிதிக்கு பட்டம். அதில் பாருங்க, அது சொல்லும் பொழுது அவன் எப்படி திருட்டு மொழி முடிக்கிறான்றது பாருங்க. ஒரு இளம் பெரியாரை எங்களுக்கு தந்ததற்காக உங்களுக்கு கோடான கோடிய நன்றியை சொல்லி வந்திருக்கிற நம்முடைய இளைஞரை பாத்தீங்களா? இந்த மாதிரி புகழ்ச்சி மாலை என்ன இன்று முதல் நீ இளம் பெரியாரை தந்ததற்காக அன்போடு அழைக்கப்படுவாய். அதுக்கு எல்லாரையும் வந்து இதில் வண்டியில் கூட்டு வந்து இறக்கி அதில் பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்கள் வந்து ஒரு 20% பேர் தான் இருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெருசு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. நம்ம அண்டா செந்தில் அவர் என்ன பண்றாரு? ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. என்ன ட்வீட்டு? இங்க பாருங்க, இப்படிதான் கட்டுப்பாடோட இருக்கணும், இது வந்து தற்கொலைகளுக்கு ஒரு பாடம் அப்படின்னு ஒரு இமேஜ் ஒன்று தூக்கி போறாரு, ஒரு போஸ்ட் ஒன்று போறாரு ட்விட்டர்ல. ஏண்டா அவசரத்துல செஞ்ச அண்டா மாதிரி இருக்கா? இவனுக்கு போய் என் மாஸ்க போட்டு விட்டு ஏமாச்சா நம்ம நட்பு அசிங்கப்படுத்துற. நம்ம போய் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா மட்டன் பிரியாணிக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. திமுகவும் பிரியாணியும் பிரிக்க முடியாதது. தரையில் அமர்ந்து கூட பிரியாணி சாப்பிட தயாராக இருந்த திமுகவினருக்கு சரியாக பிரியாணி வழங்கப்படவில்லை என்று கூறி பிரியாணி வழங்கியவர்களுக்கும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம், கைகலப்பு என நடைபெற்றிருக்கிறது. வெளில தோரணத்துக்கு அழகுக்காக கட்டி தொங்க விடப்பட்ட வாழைத்தாறு, அங்க இருக்கக்கூடிய பல வகைகள் எல்லாத்தையும் அறுத்தறிஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்க. பண்றதெல்லாம் யாரும் பார்த்தாலும் திமுக கட்சிக்காரர் தான். திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும் விழா இங்க பாருங்களேன் சுத்தி. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது. இதுதான் ஒரு கழகத்துக்குள்ள கட்டுப்பாடும் ஒரு தொண்டன் ஒரு கழகத்துக்கு மீது வைத்திருக்கிற உண்மையான விசுவாசத்திற்கான அடையாளம் தான் இது. அந்த விழாவில இருந்து போகும்போது அந்த வந்த மாதிரி அந்த விழா மேடையை விட்டு செல்வது எப்படி என்பதை திமுக தொண்டன் என்று படிச்சுட்டு வந்து அரசியல பண்ணுங்கடா. குடிச்சிட்டு வந்து அவன் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிறான். பின்னாடியே அப்படியே டிஷர்ட்ல இருக்கு உதயநிதி போட்டோவும் ஸ்டாலினோட போட்டோவும் போட்ட ஒரு வெள்ளை கலர் டிஷர்ட் போட்டுக்கிட்டு திமுக உடன்பிறப்புகள் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு ஒயின் ஷாப்லயும் போய் உட்காந்து மிரட்டி ஓசியில குடிச்சிருக்காங்க. நேற்று நிறைய பேர் குவார்டர் அடிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே தலை நிமிரும் தமிழகம் அப்படின்ற டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு
அவங்க எங்க போய் நிக்கிறாங்கன்றத பாருங்க. அவங்களை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பம் இப்ப வந்திருக்கு. காட்டாற்று வெள்ளம் மாதிரி போயிட்டே இருப்பாங்க, யாரும் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இன்னைக்கு இருக்கு. அவங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது, மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள். மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு, அதான் நான் துப்புறேன். பட் எனக்கு என்ன ஒரு விசித்திரமான ஒரு உண்மை புரிந்தது என்றால், ஒரு மீடியா கூட இந்த மதுப்பிரியர்கள் அந்த வீடியோவோ அதை பற்றியான செய்தியோ வெளியாகவே இல்லை. இது சும்மா அது ஏதோ 1-2 டிஷர்ட்டை போட்டு யாரோ வாங்கிட்டு போயிருப்பாங்கப்பா, எதிர்கட்சியினுடைய சதியாக கூட இருக்கலாம், அதனால நாங்களாம் இதை மீடியாவில் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பண்ணாமல் இருக்காங்க. என்னமோ ஒன்று. பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். செக் பண்றாரு உட்கார்ந்து. இது யாரோ ஒரு மனசுல வந்து நீ வந்து ஒரு படையப்பா மாதிரி நீ வந்து ஆக்ஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சிருக்காங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன அதனால ஒரு படையப்பா மாதிரி. ஆனா படையப்பா மாதிரி இல்ல, வடையப்பா மாதிரி இருக்குது. கட்டுப்பாடு இல்லாம 1 லட்சம் இல்ல 1 கோடி இளைஞர்கள் திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது. ஆனா உங்களை மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டம், கொள்கை கூட்டம், கழகத்திற்கு மட்டுமல்ல, இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு பலம்னு என்னால உறுதியாக சொல்ல முடியும். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. என்னங்க கரண்ட் மாதிரி மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க இது நடக்குதுங்க? ஐயோ, இதுதான் உங்க கொள்கையா? இதுதான் வந்து இளைஞரணியா? நல்ல நல்ல முன்னேற்றமா இருக்கு. உரிமையோடு உரிமையை நினைக்கிறேன் தம்பி, வா எதிர்காலத்தில் இயக்கத்தை நடத்து. எப்பா அந்த டைலாகை விட்டுருங்கப்பா, திரும்ப திரும்ப தம்பி வா தம்பி வான்னு. எத்தனை தம்பியை தான்ப்பா நாங்க பாக்குறது அந்த குடும்பத்துல இருந்து. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாட்டேன் கிகோலோ பையன். உரிமையோடு உரிமையை நினைக்கிறேன் தம்பி, வா எதிர்காலத்தில் இயக்கத்தை நடத்து, வாழ்க வெல்க. தம்பி வா, தலைமையேற்க வா, நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய டைலாக இன்னைக்கு ராசா அவர்கள், துரைமுருகன் அவர்கள், ஏவா வேலு அவர்கள் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அடிமைகள் உட்கார வச்சிருப்பாங்க. அடிமைகள்லாம் சாதாரண அடிமைகள் இல்ல, கொத்தடிமைகள். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? இவர் 2017 நினைக்கிறேன், இவர் நம்ம துரைமுருகன் தம்பி ஹே வா தம்பி ஹே வா அப்படின்னு அந்த ஸ்டாலின் தம்பி வா தம்பி வா பரமை தாங்க வா, உன் ஆணைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நிற்பகிறோமப்பா. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் ராஜா தம்பி வா அப்படின்ட்டு இந்த டயலாக விடவே மாட்டீங்களா? நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணியில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். இந்த அப்பனையும் பிள்ளையும் பாராட்டுறது ஒரு படி மேலே போய் அப்பன் பிள்ளைய பாராட்டுறது, பிள்ளை அப்பனை பாராட்டுறது, இந்த கிரிஞ்சு வேலையை இத்தனை ஆண்டுகளாக செய்து வருகிறீர்களே, அது ஸ்டாலினோட நிறுத்துவீங்கன்னு பார்த்தா இல்லாம அடுத்து உதவாநிதி, அடுத்து இன்ப நிதி, அதுக்கப்புறம் ஒரு துன்ப நிதி அப்படின்னு நீங்க போவீங்கன்னா. ஒரு முக்கியமான விஷயம், புதுசா ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருக்கேன். புது ரிலீஸா? 4 மாசம் ஆகுது. பையன் அங்க பாருங்க. வாழையடி வாழையாக அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சாக்கடையடி சாக்கடையாக நீங்கள் இந்த கும்பலை கொண்டு வந்து தொடர்ந்து எங்கள் தலையில் நீங்கள் சுமக்க வைப்பீர்கள் அல்லது கட்டுவீர்கள் என்றால் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்ன இழித்தவாயர்களா? என்ன இழிச்சவாய நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடியை வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? அப்ப இன்னும் 4 மாசம் இதே மாதிரி கும்மி அடித்துக் கொள்ளுங்கள். அதற்கப்புறம் உங்களுக்கு இருக்கு நிரந்தர விடுமுறை. தம்பி நீங்க போய் கூப்புல இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். நீ போய் கக்கு சொல்றேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன். கக்கு சொல்லப்பா, கூப்பு.